இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையான பாடத்திட்டத்தை மாற்றப்போவதாகவும் அறிவிப்பு விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் சம்மந்தமாக இல்லைன்னு அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். இது சம்மந்தமாக செய்தித்தாளில் தான் வெளியான அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிசி தேர்வு அட்டவணை சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு விரைவில் வெளியாகும் என்று டிஎன்பிசி தலைவர் தகவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் டிஎன்பிசி 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று அதன் தலைவர் எஸ்கே பிரபாகர் தெரிவித்தார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கான அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் டிஎன்பிசி வாயிலாக தேர்வு செய்யப்படுகின்றனர். இதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான போட்டித் தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாக உள்ளது. இது தொடர்பாக டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் கூறியதாவது, குரூப் 4 தேர்வில் வெவ்வேறு அரசு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளதால் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும். அதேபோல் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 4 குரூப் 2A தேர்விலும் காலி பணியிட எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குரிய காலி பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகம் இருப்பது போல் தோன்றியிருக்கும். தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலி பணியிடங்கள் அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலி பணியிடங்கள் குறைவாக இருப்பது போல் தெரியலாம். மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிசி வாயிலாக நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான கல்வி தகுதிக்கு ஏற்ப அவை குரூப் 2 குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும். 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடியும் தருவாயில் இருக்கிறது. அதில் குரூப் 1 குரூப் 2 மற்றும் குரூப் 2A குரூப் 4 தேர்வுகள் உட்பட பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கான ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் ஆனுவல் பிளானர் சம்பந்தமான அறிவிப்பு. அடுத்ததாக புதிய பாடத்திட்டத்தை வடிவமைக்க குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் டிஎன்பிசிலையும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏற்கனவே ஓல்டு புக்கு தற்போது புது புக், அடுத்த புது புக் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வியில் புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான குழுக்களை பள்ளிக்கல்வித்துறை நியமனம் செய்துள்ளது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநிலத்துக்கென பிரத்யேக கல்விக் கொள்கையை தமிழக அரசு வடிவமைத்து கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெளியிட்டது. அதில் +1 பொதுத் தேர்வு ரத்து, பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீட்டு முறைகளின் மாற்றம் உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன. அதன்படி புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான வல்லுநர் குழு மற்றும் அதை மேற்பார்வையிட்டு ஒப்புதல் அளிப்பதற்கான உயர்நிலை குழுவை பள்ளிக்கல்வித்துறை தற்போது நியமனம் செய்து துறை செயலாளர் வெளியிட்ட அரசாணை விவரம் சொல்லிட்டு இதற்கான விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு அடுத்த கல்வியாண்டு 2026-2027 முதல் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்வோம். மற்ற வகுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் அமல்படுத்தும் என்றும் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகளுக்கு பிறகு பாடத்திட்டம் மாற்றப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுதான் பாடத்திட்டம் மாற்றம் சம்பந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.